நான் இன்னைக்கு சிம்பிள் தமிழ்ல தான் புக் ரிவ்யூ பண்ண போறேன். பிகாஸ் இது வந்து தமிழ் புக் சரியா, அதனால இந்த புக்கோட பெயர் வந்துட்டு திருமகள் தேவதை. இதோட ஆசிரியர் வந்துட்டு ஜெயலட் ராணி. அவங்க எழுதின புக்கு. மார்ச் 2016 வந்துட்டு வெளிவந்த ஒரு புக்கு. ஒரு குறு நாவல் தான் இந்த புக்கு சரியா. இது வந்துட்டு இந்த புக்கு எப்படின்னா திருநங்கைகளை பற்றி உள்ள ஒரு புக்கு தான். அவங்க லைஃப் எப்படி அப்படின்னா முழுசா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு நார்மல் பர்சன்ல இருந்து எப்படி அவங்க சேஞ்சஸ் உணர்ந்து வந்துட்டு ஒரு திருநங்கையா ஆகுறாங்க அப்படி உள்ள ஒரு கதையை வந்துட்டு சொல்லியிருக்கும். இந்த சமூகத்தால எப்படிப்பட்ட கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. நார்மல் பர்சன்ஸ் ஒப்பிடும்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கியெல்லாம் வைப்பாங்க. இல்லை இப்போ நம்ம இருக்கிற சமூகத்திலேயும் அப்படிதான். திருநங்கைகளை பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டோம். கரெக்ட் தானே? டக்குன்னு ஒரு புதுசா பார்க்கும்போது அவங்கள வந்துட்டு நம்ம ஏற்றுக்க மாட்டோம். முழுசாவே ஏற்றுக்க மாட்டோம். அரைமுறை மனசுல தான் ஏற்றுப்போம். அப்போ அதை பத்தி கொஞ்சம் இருக்கிறதா இந்த புக்கு. இந்த புக்கில் வர மெயின் கேரக்டர் அப்படின்னா கதாபாத்திரத்துக்கு கதாநாயகி பேர் என்னன்னா நிலா. சரி, அப்போ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நிலா வந்துட்டு கலகலப்பான ஒரு பொண்ணா இருக்கா. ரொம்ப சிரிப்பா பேசுவா, கலகலப்பா எல்லார்ட்டையும் பேசி நல்லா பழகுற ஒரு கலகலப்பான கேரக்டரா வந்துட்டு நிலாவை வந்துட்டு இது பண்றாங்க, சொல்றாங்க. அதுக்கு பிறகு அப்படின்னா இந்த நிலாவுக்கு வந்துட்டு ஒரு குறை இருக்கும். கால் வந்துட்டு ஊனமான பொண்ணு சரியா. இவங்க அப்பா சிஎஸ்சி கிறிஸ்டின் கோயில்ல வந்து கிறிஸ்தவ கோயில்ல வந்துட்டு அந்த சாமியார்களுக்கு வந்துட்டு உபதேசியாரா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மூத்த அப்படின்னா இவருக்கு வந்துட்டு 2 ஒய்ஃப் சரியா. அவருக்கு அப்பாவுக்கு பேர் வந்துட்டு தேவதாஸ். இவருக்கு வந்துட்டு ரெண்டு ஒய்ஃப். மூத்த ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது மஞ்சள் காமாலை நோயில இறந்து போவாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருப்பாங்க. 2 ஆண்களும் 1 பெண்ணும் இருப்பாங்க. சாரி, 2 பெண்களும் 1 ஆணும் இருப்பாங்க. இரண்டாவதாக அவங்க அந்த மூத்த மனைவியோட தங்கையை தான் வந்துட்டு தேவதாஸ் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவரை கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு 4 வந்துட்டு குழந்தைகள் இருக்கும். அந்த தேவதாஸ் கல்யாணம் பண்ற அந்த 2வது மனைவியோட பேர் வந்துட்டு லீலாபாய். அவங்க தான் யாரோட அம்மா, நிலாவோட அம்மா. அப்போ அவங்க வந்துட்டு அதுல வந்துட்டு அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, 3 பசங்களும் 1 பொண்ணும். கடைசி பொண்ணு தான் நிலா. இவங்க லீலாபாய் வந்துட்டு அவங்களுக்கு கால் ஊனமுற்றவங்க. அதனாலதான் அவங்களோட பொண்ணு வந்துட்டு இவங்களும் நிலாவும் வந்துட்டு கால் ஊனமுற்றவங்களா இருப்பாங்க சரியா. அப்போ ஊனமுற்றவங்களா இருப்பாங்க. அப்போ இவங்க வந்துட்டு நல்ல கலகலப்பா என்ஜாய் பண்ணி கல்லூரி நாட்களை வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. நல்ல பிள்ளைங்க அப்படியே கிளாஸ் கட் பண்ணிட்டு சுத்த போறது, திருப்பரப்பு, கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேஸ்ல உள்ளவங்க தான். அப்படிதான் ஆதர் நம்ம பிளேஸ்ல உள்ளவங்க, அதனால எழுதியிருக்காங்க. அப்போ அப்படி நல்லா சுத்த போவாங்க. சுத்த போகும்போது இவங்க ஒரு பஸ்ல ஏறுவாங்க காலைல. அந்த பஸ்ல வந்துட்டு பொம்மைன்னு சொல்ற ஒரு பையன் இருப்பான். அவரை பேர் அப்படிதான் கொடுக்குற. அந்த பொம்மைன்னு சொல்ற பையன் இந்த நிலாவை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க பார்ப்பாங்க. ஒரு காதல் ஒரு மோகம் மாதிரி ஒரு கதை இது வரும். அப்போ நிலாவுக்கும் வந்துட்டு பொம்மைய பிடிச்சிருக்கு, ஆனா பெருசா காட்டிக்கிட மாட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இனி கல்லூரியில வரும்போது நிலாவுக்கு கால் ஊனமுற்றதை பார்த்தே அவளுக்கு மேல பரிதாபப்பட்டு அவளுக்கு மேல ஆசைப்படுறவே தான் அமுதன் ஒரு பையன். அப்போ இவங்களுக்கு கல்லூரி நாட்கள் நல்லா போகுது. கிளாஸ் கட் பண்ணிட்டு திருப்பி போறாங்க. கிறிஸ்டல்னு ஒரு பொண்ணு இருப்பா, யாரோட நிலாவோட ஃப்ரெண்டு. அப்போ கிறிஸ்டல் அந்த பொண்ணு வந்துட்டு எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் ஆவா, பரீட்சையில எல்லாமே பாஸ் ஆவா. ஆனா நிலா வந்துட்டு அரியர் எல்லாம் வாங்குவா. அப்போ நிலாவுக்கு லைட்டா பொறாமையும் இருக்கும், அதே நேரத்துல பாசமும் இருக்கும். அடுத்து என்ன ஆகும்னா அமுதன் வந்துட்டு ஒரு நாளைக்கு கொடைக்கானல் சுற்றுலா எல்லாம் போயிட்டு வரும்போது அமுதன் தன்னோட காதலை வந்துட்டு நிலா கிட்ட சொல்லுவோம். ஆனா நிலாவுக்கு அதுக்குள்ளாடியே அவளுக்கு மனசுக்குள்ளாடி அவ வந்துட்டு பொண்ணுதான். ஆனா அவளுக்கு ஆணோட கம்பீரமும் அந்த ஆணுக்குள்ள எல்லா ஒரு தோற்றமும் வந்துட்டு அவளுக்குள்ளாடியே வாரத வந்துட்டு அவ உணர்ந்திருக்கான். ஆனா வெளிக்காட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காது. அந்த தோற்றங்கள் எல்லாம் மொத்தமாட்டி வெளிக்காட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காது. அவளுக்குள்ளாடியே தோன்றிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவளுக்கு வந்துட்டு பசங்க கூட்டத்துல தான் போய் நிக்க தோணும். பொண்ணுங்க கூட்டம் அப்படின்னா என்ன சொல்ல, பஸ்ல போகும்போது பாய்ஸ் சைட்ல தான் அவளுக்கு ஏற போடும். ஈர்ப்பு வந்துட்டு பொண்ணுங்களுக்கு மேல ஜாஸ்தியா இருக்கும். அப்படி பசங்க
பிரபாகரன் ஒரு பையனை வீட்டில் வந்துட்டு மனம் முடிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தேவதாஸ் வந்துட்டு இறந்துருவாங்க. அவருக்கு உடம்பு முடியாம அவர் இறந்து போறதுனால வீட்டில் டக்குன்னு லீலிபாய் என்ன பண்ணுவாங்கன்னா மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. லீலாபாய் வந்துட்டு மகளுக்கு நிலாவுக்கு கல்யாணத்தை பார்த்துருவாங்க. அப்போ பிரபாகர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்றதுக்காக வருவோம். பிரபாகர் பெருசா வந்துட்டு இவளை நோட் பண்ணியிருக்க மாட்டான், பெருசா பார்த்துருக்க மாட்டான். அப்போ கால் ஊன முச்சது அவனுக்கு கண்ணில் தெரியாது. ஏன்னா நல்ல சொத்தெல்லாம் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு காசுக்காக தான் அவன் வந்துட்டு பிரபாகர் வந்துட்டு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். கல்யாணம் பண்ண வந்திருப்பான். கல்யாணம் தாலி கட்டி முடிச்ச அடுத்த நிமிஷத்துல தான் அவன் நடந்து வரதை பார்க்கும்போது ஊர்காரங்களுக்கும் இந்த பிரபாகருக்கு தெரியுது இவன் ஊனமுற்ற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி ஊனமுற்ற பொண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிக்கிறான். சரி, அது வரைக்கும் கால் ஊனமுற்ற பொண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பெருசா வெளியே தெரிய வரல. நடக்கும் போதுதான் அவனுக்கு தெரியும் அந்த மாதிரி. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா இவனுக்கு பிரபாகர் வந்துட்டு தெரியாம தப்பு பண்ணிச்சனே என்ன நான் பிரபாகர் ரொம்ப அழகா இருப்பான். அவன் வந்துட்டு பொம்மை மாதிரி அழகா இருப்பான். அதனால நிலாவும் ஓகே சொல்லுவான் கல்யாணத்துக்கு. சரியா? அப்போ பிரபாகருக்கு பிடிக்காம ஆயிடுச்சு. அவளை வந்து நிலாவை வந்துட்டு சுத்தமாவே பிடிக்காம ஆயிடுச்சு. இதுக்கு இடையில என்ன நடக்கும்னா அமுதனை வந்துட்டு நிலா வேண்டாம்னு சொல்லியிருப்பான். திருப்பி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்திருப்பான். ஆனா திருப்பி அமுதன் வந்துட்டு தான் இருப்பான். அதுக்கு பிறகு என்ன இவங்களுக்கு 2 பேருக்குள்ளாடி பிரபாகருக்கும் நிலாவுக்கும் சண்டை வருது. வீட்டுல யாருக்குமே தெரியாது. அதுக்கு பிறகு தனியா இவ வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வேலை தேடி அவன் அங்க வந்துட்டு டீச் பண்ணிட்டே இருப்பான். அப்ப கிளாஸ்ல ஒரு பையன் 4ஆம் கிளாஸ்ல செந்தமிழ் நாடு போதிலேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் எழுதி சொல்லுவான், ஆசிரியரே நீங்க வந்துட்டு எனக்கு ஆண் மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ அது வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ வீட்டுல போய் கண்ணாடி முன்னாடி அவளை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஃபீல் பண்ணி நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் எது இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னு அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப குழம்பி போயிருப்பா. அப்பதான் அமுதன் திருப்பியும் வாரான். திருப்பியும் வந்து காதலை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றான். இனி பிரபாகருக்கும் நிலாவுக்கும் என்ன நடந்தது, பிளஸ் அமுதனுக்கு நிலா என்ன பதில் சொன்னான்னு சொல்லிட்டு மீதி இந்த கதை இந்த புக்ல இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாசிச்சு பாருங்க. நல்ல புக்கு. ஸோ என்ன சொல்ற, இதோட நான் புக் ரிவ்யூ நிறைய செய்தேன். இந்த புக்ல இருந்து எனக்கு என்ன தெரியறத வந்துன்னா ஆதர் சொல்ற ஒரு விஷயம் அப்படிதான். நம்ம வந்துட்டு திருநங்கைகளை வந்துட்டு புறக்கணிக்க கூடாது. நம்மள மாதிரி மனுஷங்களும் அவங்க தானே. என்னோட தாட் அதுதான். நம்மள மாதிரி மனுஷங்களும் அவங்க தானே. ஸோ ஒரு ஹார்மோன் சேஞ்ச்னால தானே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. நம்மள மாதிரி நார்மலான பர்சன்ஸ் தான் அவங்க பொண்ணா தான் பிறகுறாங்க, சிலர் பையனா தான் பிறகுறாங்க. ஒரு ஹார்மோன் மாற்றத்தினால தானே அப்படி மாறுறாங்க. ஸோ இயற்கையாகவே அது அவங்களுக்கு நடக்கிறதுனால அவங்கள பத்தி எந்த ஒரு அவங்களாவே அப்படி கிரியேட் ஆனதில்லையே. ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம புதுசா பார்க்க வேண்டாம். நம்மளோட ஒரு நம்ம மனுஷங்களை மாதிரி தான் அவங்களும் ஒரு மனுஷங்களுக்கு குணங்கள் உள்ள மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு அவங்க